வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நிலமா இருக்கிறீங்களா? உங்களோட கந்தப்பு ஐயா வந்திருக்கிறேன். வந்ததோடு மட்டும் நான் இருக்கிறையில தானே நிற்கிறையில தானே ஊர் புதினத்தை சொல்ல போகிறோன். வடிவாக கேளுங்கோ. வடிவாக கேட்குறதோடு நிற்காம உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கோவேன் பாப்பம். சரி, புதினத்துக்கு வாரன். என்னண்டா, கண்டறியாதவன் கல்யாணம் கட்டினாள், பெண்டில காடு மேடையெல்லாம் கொண்டு திரிகிற கதையா போட்டுது உந்த ஊசிக்கார வில்லு தகட்டுன்ற விளையாட்டுகளடாப்பா. கர்ணண்ட கவச குண்டல மாதிரி வில்லு தகடு எங்கே போனாலும் ஒரு டெலஸ்கோப்போடையும் தங்கத்தோடையும் தான் போவார். என்னென்று போவார்? ஒரு டெலஸ்கோப்போடையும் தங்கத்தோடையும் தான் போவார். பார்லிமெண்ட்டுக்கும் அப்படித்தான். நேற்று தான் பார்லிமெண்ட் தொடங்கினது. ஆனால் வில்லு தகட்டுக்காரர் முதல் நாளே தங்கத்தோட காரில் போய் ஒத்திகை பார்த்து அதையும் ஃபேஸ்புக்கில் லைவ் விட்டு படம் காட்டியிருக்கிறார். நேற்றும் ஆள் வேலைக்கு காரில் தங்கத்தை ஏற்றி கொண்டு அங்கே பார்க்கிங் இருக்குது, இங்கே டொய்லெட் இருக்குது என்று எல்லாத்தையும் லைஃப்பில் சொல்லி கொண்டே போனவரை போலீஸ்காரர் மறிச்சு நில்லுங்கோ என்னென்று போலீஸ்காரர் மறிச்சு நீங்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட் மெம்பர், இஞ்ச காரை விடலாம், மற்றவையில் பார்வையாளர் பக்கத்தால் தான் வரணும் என்று சொல்ல வில்லு தகட்டுக்கு முகம் வாடி போட்டுது. தங்கத்தோட கை கோர்த்தபடி பார்லிமெண்ட்டுக்கு வலது காலை எடுத்து வைப்பம் என்று நினைக்க போலீஸ் இப்படி சொல்லி போட்டுதே என்று கவலை போல அவருக்கு. பிறகு தங்கத்தை முன்னுக்கு இறக்கி போட்டு இவர் மற்ற பக்கத்தால் உள்ளுக்க போட்டார். ஆனால் நல்ல காலம் பழக்க தோஷத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆள் ஃபேஸ்புக் லைவ் விட்டிருந்தால் முதல் நாளே ஆளை படைக்கல சேவிதர்மார் அப்படியே தூக்கி வந்து வெளியில் எறிஞ்சிருப்பாங்க. என்னென்னு அப்படியே தூக்கி வந்து வெளியில் எறிஞ்சிருப்பாங்கள். உள்ளுக்க போயும் வில்லு தகடு தந்த விளையாட்டை விடையிலையடாப்பா. பார்லிமெண்டில் முதல் நாள் எல்லாரும் தங்களுக்கு பிடிச்ச சீட்டுகளில் இருக்கலாம். அதுக்கு பிறகுதான் ஆருக்கு எந்த சீட்டென்று பார்லிமெண்டில் இடம் ஒதுக்குவினம். ஆனால் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் என்ற 3 பேருக்கும் எப்பவும் நிரந்தரமாக சீட் இருக்கும். அது தெரியும் தானே எல்லாருக்கும். அதில் முதல் நாள் என்றாலும் வேறு ஆட்கள் இருக்கலாது, அதுதான் மரபு. ஆனால் வில்லு தகட்டுக்கு விஷயம் தெரியாமல் எதிர்கட்சி தலைவர் என்ற சீட்டில் போய் காலுக்கு மேலே காலை போட்டு கலட்டாத கூலிங் கிளாஸையும் போட்டுக்கொண்டு இருந்துட்டுது. அவர் எப்பயும் இந்த கூலிங் கிளாஸை கலட்ட மாட்டார். பார்த்துருப்பீங்களாண்டா, உங்களுக்கு தெரியும். காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு அந்த கருத்த கூலிங் கிளாஸையும் போட்டுக்கொண்டு இருந்துட்டுது. அப்படி அவர் இருந்ததை கண்டுட்டு படைக்கல சேவிதர்மார் விழுந்து அடித்து கொண்டு வந்து, சார் இதில் எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கலாம் என்று பவியமாக சொல்லியிருக்கணும். அப்படி இதில் எழுதியிருக்கா முதல் நாள் ஆறும் எந்த சீட்டிலையும் இருக்கலாம் என்று தானே எனக்கு சொல்லிவிட்டவை என்று அவையோட வில்லு தகடு பாய தொடங்கிட்டார். முதல் நாளே ஆட்டையின் சீட்டில் இருக்கலாம்ன்று தானே சொல்லி இருக்குது என்று இந்த விஷயத்துக்கு தற்கப்பட்டு வில்லு தகட்டுக்காரர் பாய தொடங்கிட்டார். அப்படி இல்லை சார், எதிர்கட்சி தலைவர் என்ற சீட்டில் வேறு ஆட்கள் இருக்கலாது, அதுதான் பார்லிமெண்ட் மரபு என்று படைக்கல சேவிதர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அப்பவும் இந்த வில்லு தகட்டுக்கு புத்தி வரவே இல்லை. மரபோ உந்த கோதாரி மரபையெல்லாம் உடைக்கத்தானே நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று எழுப்ப கதைச்சிருக்கிறார் இந்த வில்லு தகடு. நாங்கள் சொல்லியும் இருந்தால் உங்களை நாங்களே தூக்கி எழுப்ப வேண்டி வரலாம் என்று படைக்கல சேவிதர் சிரிச்சு கொண்டே வெறிட்டின பிறகுதான் வில்லு தகடு எழும்பி இடம் மாறினாராம்.
இந்த வில்லுத்தகடுன்ற விளையாட்டுண்டா எண்ணில் அடங்காமல் போகுதான். ஆரம்பமே இப்படி அமர்கலம் என்றால் போக போக வில்லுத்தகடு என்னென்ன குரலி வித்தையெல்லாம் காட்டி யாழ்ப்பாணத்தக்காரன்ற மானத்தை கப்பலில் ஏற்ற போகுதோ அதுதான் இப்போ நினைக்க பெரிய கவலையாக இருக்குது. இந்த வில்லுத்தகடோட பிரச்சனையை பற்றி என்னதான் இருந்தாலும் வில்லுத்தகடு இருக்கு மட்டும் பார்லிமெண்டில் பகுடிக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது. வில்லுத்தகடு இருக்கு மட்டும் பார்லிமெண்டில் பகுடிக்கு பஞ்சம் இருக்காது என்பதுதான் எல்லாரும் கதைக்கினம், எல்லாரும் சிரிக்கினம். அதைத்தான் இன்றைக்கு கந்தப்பு ஐயாவாகிய நானும் உங்களுக்கு இந்த புதின செய்தியை சொல்லியிருக்கிறேன். இந்த புதின செய்தியில் இருக்கிற விஷயதானங்களை நீங்களும் கேட்டறிஞ்சு கொண்டு உங்களோட மனம் சொல்கிற கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கவேன். சரிதானே? ஓகே, அப்போ நானும் வெளிக்கிட போகிறேன். நாளைக்கும் வந்து ஒரு சங்கதியோடு உங்களை சந்திக்க வாரேன். சரி, நான் போயிட்டு வாரேனா?